முருகப்பெருமானுக்கு கந்தன், கார்த்திகேயன் இப்படி நிறைய பெயர்கள் உண்டு. கந்தன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அந்த பேர் வந்தது? முருகப்பெருமானோட ஒரு பெயருக்குமே ரொம்ப விசேஷமான பொருள் உண்டு. அதுல இந்த கந்தன்ற பேரு மிக மிக முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில இருக்கிற அதாவது சமஸ்கிருதத்துல இருக்கிற ஸ்காந்தம்ங்கிறதும் கந்தன் அப்படிங்கிற பேரை வச்சுதான் இருக்கு. அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற மிகப்பெரிய புராணமான கந்த புராணமும் கந்தன் அப்படிங்கிற பேர்ல தான் ஆரம்பிக்குது. அந்த அந்த வகையில கந்தன்கிறது ரொம்ப விசேஷமான பேர். கந்து அப்படின்னா இந்த தறி கட்டுதல் இடம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ கந்தன்றவன்ல நம்ம பக்தர்களை போய் அங்க அதுல கட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பக்தர்களை அவர் இழுத்து கட்டுறாருன்னு சொல்லலாம். நம்ம போய் அங்க கட்டிக்கணும்னு சொல்லலாம். இன்னொரு வகையில யானைகள் கட்டுற இடத்துக்கும் பேரும் கந்துதல், கந்து அப்படின்ற இடம் பேருன்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில யானைக்கும் மற்ற விலங்குகளுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. யானை வந்து ரொம்ப சாதுவான பிராணி. ஆனா மிகுந்த பலசாலி, ரொம்ப அறிவான பிராணி. அந்த மாதிரில எங்க பலம் இருக்கோ அங்க அறிவு இருக்கும், எங்க அறிவு இருக்கோ அங்க வந்து பொறுமையெல்லாம் இருக்கும். ரொம்ப விசேஷமான சக்திகள் இருக்கும். அந்த வகையில முருகனுக்கு கந்தன்ற பேர் மிக பொருத்தமானது. அவர் ரொம்ப அற்புதமான, மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில கந்தன் அப்படிங்கிற பேர் ரொம்ப விசேஷமானது. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி அப்படின்னு முருகப்பெருமானுடைய முதல் அடியார் அருணகிரிநாதர் முருகனை கந்தன்ற பேர்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் எழுதின அனைத்து பாடல்களுக்கும் கந்தன் அப்படிங்கிற பேரை தான் தலைப்பா வைக்கிறார். அந்த வகையில ரொம்ப விசேஷமான பேரு கந்தன்.